மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப குழு யாசஸ்வி என்கிற புதிய கல்வி உதவித்தொகை திட்டத்தை 2024-2025 கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2593 மாணவ மாணவியர் தேர்வு பெற்றுள்ள நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 430 மாணவ மாணவியருக்கும் இடம் கிடைத்துள்ளது. இதில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 204 மாணவ மாணவியர் தேர்வாகி சாதனை படைத்துள்ளதாக கூறுகிறார் கல்லூரி முதல்வர் கீதா. இந்த யாஷஸ்வி ஸ்காலர்ஷிப்ன்றது லாஸ்ட் இயர் இனிஷியேட்டிவ் அகாடமிக் 24-25 இனிஷியேட்டிவ் ஆனது. ஸோ இதில் 430 தமிழ்நாட்டுக்கு அசைன் பண்ணப்பட்டது. அதில் 204 கவுண்ட் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அனைத்து சான்றிதழ்களையும் முறையாக இணைத்து விண்ணப்பித்ததன் காரணமாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி மத்திய அரசின் யாசஸ்வி கல்வி உதவித்தொகை திட்டத்தில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்திருப்பதாக கூறுகிறார் அலுவலர் மகேஸ்வரன். ஜிசி சேலத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக நாங்கள் வெரிஃபை பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால 204 மாணவ மாணவிகளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இது த்ரூ அவுட் இந்தியாவே நாம தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சேன். குடும்பத்தின் பொருளாதார நிலையை மீறி தங்களை படிக்க வைத்து வரும் பெற்றோரின் பாரத்தை இந்த கல்வி உதவித்தொகை குறைத்துள்ளதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்னால இன்னும் ஃபர்தராக என்னுடைய காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அகாடமிக்கில் தேவையான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போகிறதுக்கான அமௌண்ட், மெஸ் ஃபீஸ், இதெல்லாம் என்னோட ஓன் அமௌண்ட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அமௌண்ட் மெஸ் பில், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் அப்பா டெய்லி வேஜஸாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கேஷ் ப்ரைஸ். நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அதுக்கும் நிறைய அமௌண்ட் செலவாகும். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே தோட்ட வேலை தான் செஞ்சுட்ருப்பாங்க. வேறு எந்த இன்கமும் எங்களுக்கு கிடையாது. இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீடு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்பா டிரைவராக இருக்கார். வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டால் எனக்கு என்னோடய ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும், நான் படிக்கிறதுக்கும், எனக்கு மற்ற பொருட்கள் எதனா வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அமௌண்ட்டு. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றியமைக்கும். அதற்கான வாய்ப்பினை மத்திய அரசின் யாசஸ்வி திட்டம் பெரிய அளவில் உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் சென்னை மண்டல நாட்டு நலப்பணித்திட்ட இயக்குநரகம் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாமினை சேலத்தில் நடத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் நாடு முழுவதிலுமிருந்து அசாம், ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த முகாமில் நாள்தோறும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசன பயிற்சியுடன் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையிலான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. இளைஞர்களின் மேம்பாட்டில் மத்திய நிதிநிலை அறிக்கையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் மத்திய பட்ஜெட் குறித்த விவாதம், கலாச்சார பரிமாற்றம், தேசிய ஒற்றுமை, தலைமைத்துவ பண்புகள் குறித்து மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சமூக பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல், கலாச்சார பரிமாற்றத்திற்கான கலை நிகழ்ச்சிகள் என களை கட்டிய இந்த தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே இடத்தில் காண முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். ஓவரால் இந்தியாவையும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. இந்த கேம்பில் கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்ஸ்லேருந்து வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கூடையும் ஜாயினாக பேசி ஒரு ஃபேமிலியாட்ட ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு இதிலிருந்து கிடைச்சது. சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசுகள், மெட்டி என வெள்ளி பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கினை இந்திய தர நிர்ணய அமைவனம் நடத்தியது. சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசு உற்பத்தி குடிசை தொழில் போல பரவலாக நடைபெற்று வருகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தரமான வெள்ளி பொருட்கள் கிடைக்கும் விதமாக ஹால்மார்க் முத்திரையை பெறுவது குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோவை மண்டல தலைவர் விஞ்ஞானி பவானி. ஹால்மார்க்கிங்கே எந்த ப்ரெஷியஸ் மெட்டலோட பியூரிட்டியை மெஷர் பண்ணுறது தான் அது. சில்வர் ஹால்மார்க்கிங் 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மக்கள் அவங்க கொடுக்குற காசுக்கு அந்த ஒரு நல்ல பியூரிட்டி உள்ள சில்வர் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். இந்த ஹெச்யூஐடி சில்வர் ஜுவல்லரியில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஜுவல்லரியிலையும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். இதை பிஐஎஸோட ஒரு அப்ளிகேஷன் பிஐஎஸ் கேர் ஆப்பில் வெரிஃபை ஹெச்யூஐடியில் அந்த ஹெச்யூஐடி 6 இலக்கு கொண்ட ஹெச்யூஐடியை டைப் பண்ணி அந்த ஜுவல்லரியோட பியூரிட்டியை அவங்க பார்த்துக்கலாம்.